வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரூ மேக்கின்டையர் பயங்கரமாக கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார், இன்ஜுரி ஆயிடுச்சு. சரி, அப்போ வார் கேமோட நிலமை தான் என்ன? சரி வாங்க இன்றைக்கி பேப்பரி ஆஃப் த வார் கேமை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பர்கள் தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெல்டன் ஆரம்பிக்கும் போது இந்த போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக ரோமன் அண்ட் ப்ராக் லெஸ்னர் ஸ்மாக் டவுனுக்கு வருவார்னு. ஆனால் புழுவுனி பயக்க சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கானுங்க, கூட்டிகிட்டு வரல. ஏன்னா அதை நாங்கள் ப்ரிவ்யூக்காக தான் விட்டோம், அதை பற்றி சொல்லதுக்காக தான் போஸ்டரை விட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டானுங்க. அதுக்கு பதிலாக பால் ஹேமனு, உலகநாதன் லோகன் பால், பிரான்சன் ரீடு நம்ம சுனாமி மண்ணன், அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர், இவங்க எல்லாருமே வந்தாங்க. இதில் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சுனாமி ஃபினிஷரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது வார் கேமில் பார்த்தீங்கன்னா 2 கூண்டு உண்டுலாங்க, 2 கூண்டு திரையிலும் தானே இருப்பாங்க. ஒவ்வொருத்தா வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் சுனாமி போட்டுக்கிட்டே இருப்பாராம். லோகன் பால்கிட்ட மைக்க கொடுக்கும்போது லோகன் பால் தயங்கிட்டார். ஆக்சுவலாக அவர் ஒழுங்காக பேசலை. அப்போது அதை சமாளிக்கிறதுக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வந்துட்டாங்க. பார்லிமெண்ட் சொல்கிறாரு, லோகன் பால் பேசுறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, மன்னிப்பு கேட்கணும்னு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. லோகன் பால் அதில் வசமாக மாட்டிக்கிட்டார். அது என்னது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டையர் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸை பொழந்து கட்டியிருப்பார். உண்மையிலேயே சரியான பொழங்க. அப்படியே கோடி ரோட்ஸை ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் போய் பார்க்கும்போது அந்த நெத்தி பகுதியெலாம் கிழிந்து மிகப்பெரிய காயம் ஏற்பட்ட மாதிரி ஒரு செகமெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. போச்சு அம்புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சோம். செக்யூரிட்டி காய்டு அப்புறம் மெடிக்கல் டீம் எல்லாருமே கண்டிப்பாக இவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரூ மேக்கின்டையரை டபிள்யூ சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வார் கேமுக்கு பார்லிமெண்ட் தான் கூட்டிகிட்டு வராரு. ஸ்டில் அவரை ஸ்மாக் டவுனில் சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர். அப்போ ராக் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா ரால சஸ்பெண்ட் ஆகலைல்ல, இந்த ஸ்மாக் டவுனில் தானே சஸ்பெண்ட் ஆனார். அதனால் வந்தார். ராக்கு பார்லிமெண்டோடைய உதவினால் வந்தார். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுனாலேயே வாசல்லையே ஒரு ட்ரக்கில் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை வசமாக பிடிச்சி அங்கே அவரை தபுடுபுடி ஆக்கி அவரை இன்னைக்கு ஸ்மாக் டவுனுக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா அவர் சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் கூட சண்டை போட முடியாத அளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காரு. எனக்கு என்ன டவுட்டுனா, எதுக்காக வார் கேமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை கோடி ரோட்ஸை தூக்குறாங்களோன்னு. ஏன்னா ஃபேன்ஸ் பற்றியில் கோடி ரோட்ஸ் இருக்கிறது கொஞ்சம் சில பேருக்கு அதிருப்தியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு ட்ரூ மேக்கின்டையர் ஆப்போசிட்டில் இருக்கார். கோடி ரோட்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சில ஃபேன்ஸ் கோடி ரோட்ஸ் இருக்கிறது விரும்பலை. ஆனால் கோடி ரோட்ஸ் பிரான்சன் ரீட் மேட்ச்சில் மெடிக்கல் டீமையும் தாண்டி ஓடி பிரான்சன் ரீடுக்கு ஃபினிஷரை போட்டு அடிச்சிருப்பார். அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோவும் பேசியிருப்பார். நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, சஸ்பெண்ட் ஆனவனை கூட்டிகிட்டு வா, இல்லை என்ன அடிக்குது ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் ட்ரூ மேக்கின்டையரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, ஈவன் ப்ராக் லெஸ்னரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, அத்தனை பேருக்கிட்டே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை சொல்லிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது ப்ராக் லெஸ்னர்டையும் நீ சொல்லிக்க அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னென்னா அவங்கள கடைசியாக பீட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஈவன் ப்ராக் லெஸ்னருக்கும் நீ ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமாங்க, ப்ராக் லெஸ்னரை கடைசியாக வீழ்த்தின ஒரு மைந்தன் நம்ம கோடி ரோட்ஸ் தான். அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூக்கு 2 வருஷமாக வரல அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் கடைசியாக பீட் பண்ணது அப்படிங்கிறது கோடி ரோட்ஸ் தானே. அப்போ அவர் பீக் லெவலில் இருந்தார். பீக்குனா பீக்கோட பீக் லெவலில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்லாம் ரசல்மேனியாவில் வின் பண்ணது. ஸோ அந்த டைமில் அவர் வெற்றி பெற்றது பெரிய விஷயம், கரெக்ட் தானே? ஸோ அதை ஞாபகப்படுத்த சொல்கிறாரு. அண்ட் பிரான்சன் ரீட் கூட மோதிருக்காரு, ப்ரான் பிரேக்கர் கூட மோதிருக்காரு, ஈவன் ட்ரூ மேக்கின்டையர் கூட மோதிருக்காரு. எல்லாருமே பீட் பண்ணது நான் தான், ட்ரூவை கடைசியாக பீட் பண்ணதும் அவர் தானே. ஸோ அத்தனை பேருக்கும் ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் கேட்கலாம், கோடி ரோட்ஸ் இருப்பாரா இல்லையான்னு. அது தெரிலங்க. ஒருவேளை காயம் ஏற்பட்டிருக்குது, அதனால் அவர் வர முடியாது அப்படின்னு கூட அடுத்த வாரம் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் வார் கேமுக்கு ஒரு ஒரு ஸ்மாக் டவுன் இருக்குது. இன்னும் கரெக்டாக 7 நாள் இருக்குது. கரெக்டாக 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வார் கேமு. அதுக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். போன வருஷம் அப்படி தான் சிஎம்ங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோடி ரோட்ஸை கூட்டிகிட்டு வராமல் ராண்டி ஆட்டனை கூட்டிகிட்டு வருவாங்க சர்ப்ரைஸாக அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் ராண்டி ஆட்டன் வார் கேமில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்காங்க.
2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வார் கேமில் ராண்டி ஆர்டன் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆனதெல்லாம் மறக்க முடியாத ஒரு வார் கேம். சிஎம் பாங் கூட வந்திருப்பார். அது ஒரு பெஸ்ட் ஆஃப் த இயர் ஒரு வார் கேம்னே நம்ம சொல்லலாம். அப்படி இந்த வருடமும் வார் கேமுக்கு நான் ராண்டி ஆர்டன் தான் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் கோடி நீங்கள் வந்து மெடிக்கல் அப்டேட்டு ரொம்ப கிளியராக இல்லை, அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டுருக்குது, நீங்கள் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ராண்டி ஆர்டன் வரலாம். இல்லாட்டா இருக்குது இருக்கவங்க வச்சு ஒப்பேத்திக்கலாம். ஆல்ரெடி ப்ரான் பிரேக்கர், ப்ரான் சண்டே, ப்ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் வேண்டான்னு சொல்லிட்டு அதை அவங்க நிராகரிக்கவும் செய்யலாம். இப்போ அஃபிஷியலி கோடி ரோட்ஸை இந்த வார் கேமில் இருந்து தூக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தூக்கலை. ஸ்டில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் அவர் கண்டிப்பாக இந்த ஸ்டோரில் இருப்பார்னு. ஏன்னா கோடி ரோட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ட்ரூ இருக்கார். இந்த கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்குமான ஸ்டோரி நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஏன் சவ்வா இழுக்கிறானுங்க? 2 தடவை ரொம்பவே க்ளீனாக கோடி ரோட்ஸ் பீட் பண்ணிட்டாரு. 3ஆவது தடவை ட்ரூ மேக்கிண்டர் மோதி தோக்கிறதுக்கு எதுக்கு டெப்ளீட் பண்ணுறாங்க? அதுக்கு டைட்டில் ட்ரூ கிட்ட கொடுக்கலாம். அப்படி எதாவது பண்ணுறாங்களா? பண்ண மாட்டுக்காங்க. அது ஏன் தான் தெரில. ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸை ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ண அந்த செக்மெண்ட் தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனை அடுத்து என்னது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சதே. கரெக்டு தானே? எனக்கு அப்படி பார்க்க வச்சதுக்கு காரணமே அதுதான். கடைசியில் கோடி ரோட்ஸ் வந்துட்டார். நானும் மெயின் ஈவெண்ட்டில் மீண்டும் ஒரு செக்மெண்ட் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். நடக்கலை. அண்ட் கைஸ், நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னோம்ல, அதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஷோ ஓப்பன் ஆன உடனேயே ப்ரான் பிரேக்கர், ப்ரான் சண்டே மற்றும் உலகநாயகன் லோகன் பால்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பால் ஹேமன் பேச்சு திறமை உள்ளவருங்க. பேச்சு போட்டியெல்லாம் வச்சா முதல் பரிசை கொடுத்துடலாம். அந்தளவுக்கு சூப்பராக பேசுவார். ப்ரான் பிரேக்கர் பேசுவார், ப்ரான் சண்டே பேசுவார். ஆனால் லோகன் பால் இன்றைக்கி ஷெடியூலுக்கு லேட்டாக வந்துட்டாராம். அவரும் நல்லா பேசுவார். லேட்டாக வந்ததுனால அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறத கையில் எழுதி கொடுத்துருக்கானுங்க. நம்ம ஆள் மறந்துட்டார். வாசிக்க கூட டைம் கிடைக்கல வருது. அப்படியே காதில் கையை வச்ச மாதிரி ஃபேன் சொல்கிறது அப்படி ஓரமாக கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து இது கேமராவில் கேப்சர் ஆகும் அப்படிங்கிற மறந்துட்டார் போல இருக்குது. இவர் இப்படி கையை பார்த்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறது, சரி கைக்குள்ளே ஏதோ வச்சுருக்காரு அப்படிங்கிறது நல்லா ஃபேன்ஸ் வந்து நோட்டம் பண்ணிட்டானுங்க. அதுவும் ஃபேன்ஸ் கத்துறத ஏதோ ஒரு காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒட்டி அது இப்போ எழுதிருக்கிறத வாசிட்டார்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. லோகன் பால் என்ன பேசணும் அப்படிங்கிறத கையில் சின்னதாக எழுதி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் லோகன் பால் அதை பேசுகிறதுக்கும் தவறிட்டார். அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ வந்தாங்க. அது தெரிய வந்திருக்குது. சரி, இப்போ வார் கேம் எந்த சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ட்ரூ மேக்கிண்டர் இன்றைக்கி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணது ஓகே. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ப்ராக் லெஸ்னர் மண்டே நைட் ட்ராக் தான் வரப்போகிறாங்க. இப்போ ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகல. அண்ட் உமன்ஸ் வார் கேமை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணுமே. ஷார்லோட் ஃப்ளேர், அலெக்சா பிளிஸ், ரியா ரிப்ளி, யோஸ்காய் அஃபிஷியலி ஏஜேலி தான் 5வது பார்ட்னர்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்காவோட டீம்லேயும் 5வது பார்ட்னராக பார்த்தீங்கன்னா இப்போ பெக்கிலிச் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மென் டிவிஷனுக்கு ஏற்பட்ட மாதிரியே உமன் டிவிஷன்லையும் ஆட்கள் ஹெவியாக தான் இருக்கிறாங்க. எனிவோன் வார் கேமுக்கு நீங்களாம் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மென்ஸ்க்கான வார் கேம் பிடிச்சிருக்கா, உமன்ஸ்க்கான வார் கேம் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பெண்களுக்கான வார் கேமையும் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேன்.